எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேனா, அது நம்மளோட பர்த்டே தான். எனக்கும் என் பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. ஆனா இவ்ளோ ஸ்பெஷல் சொல்றேன்னு சொல்லிட்டு, ரொம்ப ஸ்பெஷலாலாம் செலிப்ரேட் பண்றதில்ல. என்னோட பர்த்டேக்கு நான் கேக்கு கட் பண்றேனோ என்னதோ, நான் மஸ்ட்டா வாங்கணும்னு நெனைக்கிறது எனக்கு ஒரு நியூ ட்ரெஸ் தான். இந்த பர்த்டேக்கும் நான் வந்து ஒரு நியூ ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ண குடுத்துருந்தேன். ஸ்டிச் பண்ண குடுத்த இடத்துல வந்து போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, யுவர் ட்ரெஸ் இஸ் நாட் ரெடி அந்த மாரி சொல்லிட்டாங்க. எனக்கு பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன்னா, அ கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். அவங்கட்ட சொன்னேன், "அக்கா நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கலாம்ல. அப்ப நான் இவ்ளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கொஞ்சம் கோபமா வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தா எனக்கு தூக்கமே வரல. என் மனசுல ஃபுல்லுமே ஆஃப்டர் ஆல் ஒரு ட்ரெஸ்ஸுக்காக அந்த அக்காவ நம்ம கோவப்பட்டுட்டோமே, அந்த மாரி என் மனசுல போயிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே அ ட்ரெஸ் இல்லேன்னு ஒரு கவல தான். பட் இருந்த ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டேன். போட்டுட்டு கிளாஸுக்கு போயிட்டு ட்ரெஸ் வாங்குறதுக்காக போனேன். "அக்கா ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு கூட நான் கேட்கல. நான் ஃபர்ஸ்ட்டு கேட்டது, "அக்கா ஐ அம் ஸோ சாரி. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதனால தான் உங்க மேல கோவப்பட்டேன்." அப்படின்னு சொன்னேன். அந்த அக்கா இட்ஸ் ஓகே சொல்லி எனக்கு கையில வந்து ட்ரெஸ்ஸ குடுத்தாங்க. அப்பதான் எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு சிம்பிளா ஒரு செலிப்ரேஷன் தான். மார்னிங் சர்ச் போணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா போக முடியல. ஈவினிங் சர்ச் போறதுக்கு ஒரு 7, 8 ஆயிடுச்சு. அப்புறமா சர்ச்ல போய் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு, குளச்சல்ல இருக்கக்கூடிய லஸ்ஸி ஷாப் வந்திருந்தோம். ரொம்ப ஜங்கி ஐட்டம்ஸ் சாப்பிடணும்னா, நீங்க லஸ்ஸி ஷாப் கண்டிப்பா வரலாம். நல்லா தான் இருந்துச்சு. அப்படி பர்த்டே வந்து பெரிய ஹேப்பியும் இல்ல, ரொம்ப சேடும் இல்ல. அப்படி நல்லா தான் போச்சு. ஸோ என்னோட 30த் பர்த்டே இப்படி நல்லபடியா முடிஞ்சுச்சு.